நண்பர்களே, 2025க்கான சனி பயிற்சி பலன்கள். முதல்ல மேச ராசிக்கு என்ன அப்படிங்கன்னா, 7:30 சனி ஆரம்பம் வைக்க போகுது. அவங்களுக்கு முதல் கட்டம் நடக்க போகிறது வந்து விரயச்சனி. விரயத்தை செய்வார், விரயத்தை கொடுப்பார். அதனால் நீங்கள் உங்களுடைய பணம் சேமிப்புகள் எது இருந்தாலும் அதை வந்து நீங்கள் இந்த வருஷம் தொடக்கத்திலே நீங்கள் அந்த வேறு யாருக்கு, அதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு இல்லை வேறு ஏதாவது பசங்க பேர்லேயோ வேறு ஏதாவது கோல்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி உங்கள் கையில் பணம் அப்படிங்கிறது இருக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. அதை வந்து உங்கள் பிள்ளைங்கள்டையோ இல்லை உங்கள் மனைவிட்டையோ ஆர்ட்டையோ ஒருத்தட்ட இது பண்ணிக்கோங்க. அதுதான். ஏன்னா அது உங்களுக்குன்னு ஒன்று இருந்தால் அதை வந்து விரையும் கொடுக்கும். நோய் நொடி இந்த மாதிரி எதனாவது ஒரு தண்டை செலவு வைக்கும். அதை வந்து புனித செலவாக மாற்றிக்கங்க. நல்ல செலவுகளுக்கு பண்ணிக்கோங்க ஆரம்பத்தில். இது இந்த 2 வருஷத்தில் நடக்க போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபத்துக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லாபச்சனி தான் நடக்குது. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா அவங்க வருவாங்க. பணம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக நடக்கும். இது வந்து ரிஷபத்துக்கு. அடுத்தது மிதுனத்துக்கு வந்து கர்ம சனி நடக்குது. அதாவது கர்ம சனி அப்படின்னா பாவங்கள், அதாவது முன்ஜென்ம பாவங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் ஏதாவது இருந்தால் இந்த 2 வருஷத்துக்கு அவங்களுக்கான அந்த விஷயத்தை கொடுப்பாங்க. பெரும்பாலும் அவங்க அந்த கோயில் குளங்களுக்கு போகிறது நல்லது. கோயில் குளங்களுக்கு தினமும் போயிட்டு வர்றது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கர்ம பலனை குறைக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணலாம். தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய தாக்கம் குறையும். அடுத்தது வந்து கடகத்துக்கு வந்து இப்போது அஷ்டம சனி விலகி பாக்கிய சனி வருது. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருப்பாங்க. அடுத்தது ரொம்ப பாதிக்கப்படுறது என்னென்னா சிம்மத்துக்கு வந்து என்னென்னா அஷ்டம சனிங்கிறது வந்து ஆட்டி படைக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். அதனால் அவங்க கொஞ்சம் கடுமையான வாக்கு இந்த மாதிரியான பேச்சுகளை வந்து குறைச்சிக்கிட்டு வந்தாங்கனால அதிகமாக யாரையும் நம்பாமல் பேச்சுவார்த்தைகளை சரியாக வந்து வச்சுக்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்னிக்கு வந்து கண்டச்சனி நடக்குது. கண்டச்சனிங்கிறது என்ன அப்படின்னா வாகன விபத்து இந்த மாதிரியான விஷயங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாகனங்களை ஓட்டும் போதும் சரி, இல்லை இன்னொருத்தர் பின்னால் போகிறதும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அது பெரும்பாலும் விபத்துக்களை கொடுக்கக்கூடியதான் கண்டச்சனி. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து விநாயகரை வணங்குறதும் உங்கள் குலதெய்வ வழிபாடுகளும் உங்களை வந்து காப்பாற்றும். இவ்வளோ தான் இந்த 2.5 வருஷத்தில். அடுத்த ராசிகளுக்கு நான் அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.